நம்ம கௌதமுக்கு வேணா இப்போ தன்னோட அப்பா யாரு அப்படின்ற விஷயம் தெரியாம இருக்கலாம். ஆனா, இப்போ நம்ம ஜானகிக்கு உண்மை எல்லாமே தெரிய வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியாவுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒருத்தங்க ரேவதி. ரேவதிக்கு தன்னோட புருஷன் யாரு அப்படின்றது ஆரம்ப கட்ட காலத்துல இருந்தே தெரியும். கௌதமோட அப்பா யாரு அப்படின்றதும் தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்துச்சு. இந்த கேடுகெட்ட எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம பெத்தவரு அப்படின்ற மாரி சொல்லியும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேவதிய 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்திட்டு போனவர் அப்படின்ற மாதிரியும் சொல்லி இப்போ நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய டிராமாவையே போட்டிருக்காரு. ஆனா கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் இத பத்தி தெரிஞ்சுக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா கௌதம்க்கு உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரே எனக்கு வேணாம். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை போட்டவர். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவுக்கும் கௌதம்க்கும் ஆகவே ஆகாது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்கேவுக்கு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உயிரையே நான் தான்டா உனக்கு குடுத்தேன். இது என்னோட ரத்தம்டா அப்படி இப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த மாரி ஒரு கேவலமான வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்க்கு தெரிஞ்சா கௌதமும் பயங்கர கோவப்படுவாரு. ஆனா நம்ம ஜானகிக்கு தான் இப்போ உண்மை தெரிய வருது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவும் ரேவதியும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கேவும் என் புள்ளைய எப்படியாச்சும் காப்பாத்துங்க. என் புள்ளைய காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கேவ கூட்டிட்டு போயி நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிளட் குரூப் எல்லாமே மேட்ச் ஆகுதா? என்ன ஏது? அப்படின்றது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியா கிட்டயும், ரேவதி கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நர்ஸ் இருந்துட்டு, நீங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அங்க போயிட்டு சைன் போட்டு வந்துருங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ ரிசப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. நம்ம ஜானகியும் ரூ. 2,00,000 பணத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, தன்னோட தங்க தாலிய வந்து பார்த்தீங்கன்னா வச்சு, அத வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக, அவங்க ஓடோடி வந்துட்டு இருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா தான், எங்க யாரையுமே காணோம் அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இந்த மாரி கௌதமோட அப்பா வந்திருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஒரு பக்கம் இலக்கியாவும், ரேவதியும் அங்க இல்லாததுனால, நம்ம ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட அப்பா யாரு அப்படின்றத பார்த்துடலாம். ஏன்னா நம்ம ஜானகிக்கே தெரியாது. இந்த கேடுகெட்ட எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமோட உண்மையான அப்பா அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ நேரா போயிட்டு எட்டி பார்க்கும்போது தான் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வருது. இத்தன நாளா ரேவதி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொலைய பண்ணாரு. அத நான் பார்த்துட்டேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அதுக்கான ஆதாரம் இருக்கு. அதனால தான் என்ன கொல்ல பார்க்குறாரு அப்படி இப்படின்ற மாரி நாடகம் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஜானகி எஸ்எஸ்கேவ இங்க பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம கௌதம பெத்தவன் இந்த எஸ்எஸ்கே தானா? இந்த ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாந்து போனது இந்த எஸ்எஸ்கே கிட்ட தானா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருக்க போறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கிட்டயும், ரேவதி கிட்டயும் இத பத்தின உண்மைகள வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போறாங்க. நம்ம ஜானகியாலயே வந்து பார்த்தீங்கன்னா, இத ஏத்துக்கவே முடியல அப்படின்னா, கௌதம்கெல்லாம் உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கௌதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தற்கொலையே பண்ணிப்பாரு போல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது மிகவும் சீரியஸான ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.